வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவோட கண்டினியூவேஷன். நான் முன்னாடியே பார்த்த வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம்னா கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி, கேபிள் அட்ஜஸ்ட்மெண்ட், கேபிளில் என்னென்ன கேபிள்ஸ் இருக்கோ ஸ்டார்டிங் ஃப்ரம் கிளச்சு, கியரு, அப்புறம் ஈஸி டர்னிங் சிஸ்டமு, அப்புறம் இந்த 360 டிகிரி ஹேண்டில், இது எல்லாமே முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காட்டி அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. இந்த சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் என்ன அப்படின்னா, ஒரு பவர் வீடர் நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த பிராண்ட் பவர் வீடராக இருந்தாலும் சரி, நம்ம பிராண்ட் பவர் வீடர் இருக்கும், இதுதான் மெயினாக சொல்கிறோம். மற்ற பிராண்ட் பவர் வீடர் இருக்கும், நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பவர் வீடரில் வர என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராப்ளம்ஸை ஒரு கம்பெனி சப்போர்ட் இல்லாமல் நீங்களே எப்படி சார்ட் அவுட் பண்ணிடலாங்கிறத உங்களுக்கே எஜுகேட் பண்ணுறோம். நாளைக்கு நீங்கள் யாரையுமே நம்பி இருக்க வேண்டியதே கிடையாது. ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோஸ் தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் வரப்போகுது. அதில் இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா விவசாயிங்க பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ். ரீகாயில் புல் பண்ணுறது, இது பவர் வீடரில் மட்டும் கிடையாது, ப்ரஷ் கட்டர்லேயும் இஷ்யூஸ் இருக்குது, ஸ்ப்ரேயர்ஸ்லேயும் இஷ்யூஸ் இருக்குது. ரீகாயில் புல்லிங்க்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு டேரக்ஷன் இருக்குது. அது தெரியாமல் நம்ம கண்டபடி ரீகாயில் புல் பண்ணோம்னா ரீகாயில் கையோட கழிந்து வந்துடும். எந்த மிஷின்ஸ்க்குமே பவர் வீடர் ஆகட்டும், ப்ரஷ் கட்டர் ஆகட்டும், ஸ்ப்ரேயர் ஆகட்டும், ரீகாயில் வந்து வாரண்டியில் வராது. கம்பெனியில் இன்ஜினில் இருக்க மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் மட்டும்தான் வாரண்டியில் வரும். நீங்கள் ரீகாயில் தப்பாக புல் பண்ணி ரீகாயில் கலந்துச்சோ, உள்ள கயிறு பிரிஞ்சிருச்சு, இல்லை உள்ள ஸ்ப்ரிங்கு போயிடுச்சு, அது வாரண்டியில் வராது. ஸோ அது மெயினாக இதில் பார்க்க போகிறோம். அப்புறம் ஏர் கிளீனர் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வர்ஷாவோட மல்டி ஃபங்க்ஷனில் 90L வந்து நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் தரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு லீடிங் கம்பெனிஸ் யார்ட்டையுமே செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இருந்தாலும் இங்கே வந்து ஒரு கருப்பு கலர் பேட்டரி வச்சுருப்பாங்க, ஒரு லோக்கல் சைனீஸ் பேட்டரி வச்சுருப்பாங்க. நம்ம மட்டும்தான் 100% இந்தியன் மேட் பேட்டரிஸ் வித் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம் பேட்டரிக்கு. இது செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறையா விவசாயிங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, செல்ஃப் ஸ்டார்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ செல்ஃப் ஸ்டார்ட்டை போட்டு செல்ஃப் அடிச்சு செல்ஃப் மோட்டர் போக வச்சிடறாங்க. செல்ஃப் மோட்டர் வாரண்டியில் கவர் ஆகாது. இன்ஜினில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருக்குது மட்டும்தான் வாரண்டியில் கவர் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா மிஷினில் ஒரு கம்ப்ளைண்ட்டே வராமல் 100% சேஃபாக யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ நம்ம வர்ஷா பவர் வீடர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வீடர் வாங்கின உடனே இனிமேல் ரீசெண்டாக வாங்க போகிற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வாங்கின உடனே நம்மளோட கஸ்டமர் கேர் டீம் வந்து உங்களுக்கு பவர் வீடர் மெயின்டெனன்ஸ் வீடியோஸ் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் அனுப்புவாங்க. அதை மறக்காமல் பாருங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஷின் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்ம கம்பெனி வீடர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எனி பிராண்ட் வீடர்ஸ் வச்சுருந்தாலும் இது யூஸ் ஆகும். ஸோ எனி பிராண்ட் வீடர் வச்சுருந்தோம் நீங்கள் வீடியோஸ் இந்த ஷேர் பண்ணி விடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரீகாயில். ஏன்னா இந்த ரீகாயில் பிரச்சனைங்கிறது எல்லா விதமான பவர் வீடர்லையும் இருக்குது, எல்லா விதமான ஸ்ப்ரேயர்ஸ்லையும் இருக்குது, எல்லா விதமான ப்ரஷ் கட்டர்ஸ்லையும் இருக்குது. நீங்கள் எந்த இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து இழுத்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அதான் ரீகாயில்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார்ட் பண்ணுற எல்லா இன்ஜின்ஸுமே இந்த பிரச்சனை இருக்குது. அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது, ஒரு ஆங்கிள் இருக்குது, அதில் மட்டும்தான் பண்ணணும். நம்ம கைக்கு வந்தபடி சும்மா இப்படிலாம் இழுத்தோம்னா அது கையோட கழிந்து வந்துடும். ஸோ ரீகாயில் வாரண்டிலே கவர் ஆகாது. ஸோ அந்த ரீகாயில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிலேட்டரை இங்கே பார்த்தா லோ, இது ஹை இருக்கும். நம்ம ஹை இந்த ஆன் பொசிஷன் ஆக்சிலேட்டரை ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் வந்து டீகம்ப்ரெஷன் லிவரை அமுத்தணும். டீகம்ப்ரெஷன் லிவரை அமுத்தினதுக்கப்புறம் தான் நம்ம எய்தர் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகட்டும் இல்லை ரீகாயில் ஸ்டார்ட் ஆகட்டும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆக்சிலேட்டர், செகண்ட் டீகம்ப்ரெஷன் லிவர், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங். ஸோ இந்த ரெட் கலர் இதுதான் டீகம்ப்ரெஷன் லிவர். அந்த டீகம்ப்ரெஷன் லிவர் நீங்கள் எப்போயுமே செல்ஃப் போட்டாலும் சரி, ரீகாயில் இழுக்கிறப்பையும் சரி, அது கீழே அமுத்தி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் ஆகலை, கீழே லாக் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் லைட்டாக ரீகாயில் இழுத்து பிடிச்சிட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் இழுத்து பிடிச்சிட்டு இப்போ அமுத்துனீங்கன்னா லாக் ஆகிடும் டீகம்ப்ரெஷன் லிவர். இதுதான் லாக் பொசிஷன். இந்த பொசிஷனில் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கீ போட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ரீகாயில் பண்ணணும். பண்ணாட்டி செல்ஃப் மோட்டரும் போயிடும், ரீகாயிலும் போயிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து காமிக்கிறோம். நீங்கள் ப்ராப்பராக ஆயில், டீசல் எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பொசிஷன் டீகம்ப்ரெஷன் லிவரை அமுத்தி விடணும் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட், இதே இவர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரே புல்லில் அந்த லாஸ்ட் வரைக்கும் உங்கள் ஃபோர்ஸ் வந்துடணும். பாதி விட்டு இழுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஏர் கிளீனர் வழியாக உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் மிஷினை ஆஃப் பண்ணிடணும். ஸோ நீங்கள் இழுத்து ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ரோப் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட் 90 டிகிரி இழுக்கணும். நீங்கள் எல்போ பெண்ட் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஃபோர்ஸில் அவர் வைக்கிற ஒரு கால் ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு ஒரே ஃபோர்ஸ், அவர் கை வந்து பார்த்தோம்னா அந்த ரோப் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். அந்த ரோப்பை நீங்கள் பெண்ட் பண்ணி ஒரு 45 டிகிரி 30 டிகிரிலாம் இழுத்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்ப்ரிங்கு கட் ஆகலாம், இல்லை ரோப்பு கட் ஆகலாம், எது வேணால் கட் ஆகலாம். இந்த இழுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, அவர் கையில் அமுத்துற இந்த டீகம்ப்ரெஷன் லிவரை 100% நம்ம கீழே அமுத்திட்டு தான் நீங்கள் ரீகாயிலை இழுக்கணும். டீகம்ப்ரெஷன் லிவர் அமுத்தாமல் நீங்கள் செல்ஃபோ ரீகாயிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு செல்ஃபும் போயிடும், ரீகாயிலும் பிஞ்சிடும்.
இது ரெண்டுமே வாரண்டியில் கவர் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிஷின் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலேட்டர் ஹையில் இருக்கணும், அப்புறம் டீகம்ப்ரெஷன் லிவர் அமுத்தணும், அப்புறம் ரீகாயில் எப்படி எந்த பொசிஷனில் வச்சு புல் பண்ணுங்கிறத பார்த்தோம். செகண்ட், நம்ம வர்ஷாவோட மல்டி ஃபங்க்ஷன் ஸ்பெஷாலிட்டியை வந்து நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்குறோம். இந்த செல்ஃப் ஸ்டார்ட் பயன்படுத்துகிற நிறையா பேர் நிறையா தவறுகள் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான் இது. செல்ஃப் ஸ்டார்ட் பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அது எப்படி பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீகம்ப்ரெஷன் லிவரை நீங்கள் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ரீகாயில் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் சரி, செல்ஃப் போடுறப்பையும் சரி, டீகம்ப்ரெஷன் லிவர் லாக் பொசிஷனில் தான் இருக்கணும். மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செல்ஃபும் போயிடும், ரீகாயிலும் போயிடும். நீங்கள் ஒரு டைம் செல்ஃப் போட்டு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். நீங்கள் திரும்பியும் இந்த லாக் பொசிஷனில் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செல்ஃப் போடணும். இதை பார்க்காம செல்ஃப் மட்டும் அடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் மோட்டர் புகஞ்சிரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் பண்ண மிஷின் புதுசாக வாங்குறப்பையும் சரி, இல்லை ஒரு நாள் 2 நாள் நிறுத்தி வைக்கிறீங்க, இன்றைக்கி யூஸ் பண்ணுறீங்க, அடுத்த நாள் காலையில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மட்டும் ரீகாயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் செகண்ட் ஸ்டார்ட் வந்து நீங்கள் செல்ஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் எப்பயுமே ரீகாயில் ஸ்டார்ட் தான் பண்ணணும். நீங்கள் புது மிஷினாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் ஐடியலாக வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு டைம் ரீகாயில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து நம்ம இந்த கீ செல்ஃப் ஸ்டார்ட் நம்ம பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து இந்த கீ யூஸ் பண்ணுற பொசிஷன்லேயே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் கீ ஆன் பொசிஷன்லேயே ரொம்ப நேரம் வச்சுருக்கீங்க, அப்படி வைக்கக்கூடாது, செல்ஃப் மோட்ரு போயிடும். அடுத்தது செல்ஃப் மோட்ரு மேலே நம்ம மிஷின் வாட்டர் வாஷ் பண்ணுறோங்கிற பேரில் ப்ரெஷர் வாஷர் வச்சோ இல்லை பக்கெட்டில் வச்சோ செல்ஃப் மோட்ரு மேலே அடிச்சிடுறீங்க. செல்ஃப் மோட்ரு மேலே தண்ணி படக்கூடாது. ஸோ இப்போ கீ எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கீ போடுறதே நிறையா பேர் நிறையா தவறுகள் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி பண்ணால் எந்த ப்ராப்ளமே வராது. ஃபர்ஸ்ட் வந்து டீகம்ப்ரெஷன் லிவரை நம்ம அமுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டரை ஹை பொசிஷன் ஆன் பொசிஷனில் வச்சிடுறோம். அடுத்தது இந்த கீ பொசிஷன் வந்து பார்த்தோம்னா இப்போ ஆஃப் பொசிஷன் இருக்குது, இதுலேருந்து ஆன் பொசிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டார்க் ஸ்டார்ட் பொசிஷனில் இப்படி பண்ணி டார்க் கொடுத்து ஒரு ரிலீஸ் பண்ணிடணும். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படியே ஸ்டார்ட் பொசிஷன் இப்படியே பிடிச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் மோட்டர் டேமேஜ் ஆகிடும், இல்லை இந்த கேபிள் எல்லாமே ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கீ ப்ரொசீஜர் இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே வராது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் பார்த்தோம், ரீகாயில் எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தோம், செகண்ட் செல்ஃப் மோட்டர் எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஏர் கிளீனர் மெயின்டெனன்ஸு. ஸோ ஏர் கிளீனர் நம்ம எப்படி கழட்டணும், அது எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும், அது எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஏர் ஃபில்டர் வந்துட்டு எப்போ நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏர் ஃபில்டர் மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கீழே அந்த கப்பை கழட்டுறோம், அந்த கப்பை கழட்டி நீங்கள் கீழே வச்சுட்டு உள்ளே வந்து உங்களுக்கு 2 ஸ்பாஞ்ச் இருக்கும், அந்த ஸ்பாஞ்சை நீங்கள் வெளியே எடுக்கணும். அந்த ஸ்பாஞ்சில் ஏதாவது மண்ணோ இல்லை டஸ்ட்டோ தூசி ஏதாவது அடைச்சிருந்தா அந்த ஸ்பாஞ்ச் ரெண்டையுமே எய்தர் பெட்ரோல் ஆர் டீசலில் ஒரு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு 2 ஸ்பாஞ்சும் வாஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்பியும் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பாஞ்சு போடுற ஸ்பாஞ்ச் ஃபர்ஸ்ட் மேலே போடணும், அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பாஞ்சு. ஸ்பாஞ்சை போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்கும், அந்த கப்பை அதுக்கு போட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த கப்பு, அந்த கப்பு தான் மெயின். அந்த கப்புக்குள்ளே வந்து ஒரு சின்ன விளிம்பு மாதிரி இருக்கும், அந்த விளிம்பு அளவுக்கு 20W40 இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கப்பை நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ அந்த கப்பில் எப்பயுமே ஆயில் 20W40 இன்ஜின் ஆயில் அந்த விளிம்பு அளவுக்கு இருந்தால் போதும், அது கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் எப்போ மிஷின் யூஸ் பண்ணுறப்பையும் இந்த ஏர் ஃபில்டர் க்ளீனிங் பண்ணாலே உங்களுக்கு இன்ஜின் லைஃப் நல்லா வரும், மைலேஜ் நல்லா கிடைக்கும், மிஷின் நல்லாயிருக்கும். செகண்ட் வந்துட்டு இப்போ மேலே ஃபஸ்ட் நம்ம கீழே கழட்டி ஸ்பாஞ்ச் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ மேலே கழட்டுறோம். மேலே கழட்டினதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும், மேலே ஸ்பாஞ்சு சேம் பெட்ரோலை டீசல் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 சைடு கிளாம்ப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. ஸோ இந்த ஏர் ஃபில்டர் க்ளீனிங்கிறது எல்லா பவர் வீலுக்குமே நம்ம கம்பல்சரி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம மிஷின் எப்படி கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த செகண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் பார்ட். இந்த மெயின்டெனன்ஸ் பார்ட்டுன்னு வரப்போ ஃபஸ்ட்டு 10 மணி நேரம், ஃபஸ்ட்டு மிஷின் புதுசாக வாங்குறீங்க, முதல் டைம் 10 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கு இன்ஜின் ஆயிலும் மாற்றணும், கியர் ஆயிலும் மாற்றணும். செகண்ட் வந்துட்டு இது வந்துட்டு இன்ஜின் ஆயில் வந்து 30 மணி நேரத்தில் மாற்றணும், கியர் ஆயில் 50 மணி நேரத்தில் மாற்றணும். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆயில் மாற்றுறீங்களா, இன்ஜின் ஆயிலும் மாற்றுறீங்க, கியர் ஆயிலும் மாற்றுறீங்க, அப்போ வந்து இந்த டீசல் ஃபில்ட்ரும் இந்த ஆயில் ஃபில்ட்ரும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட் 10 hours நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆயில் ஃபில்டர் நம்ம கழட்டிட்டு நம்ம இப்போ இந்த ஆயில் இன்ஜின் ஆயிலும் ரீப்ளேஸ் பண்ணோம், கியர் ஆயிலும் ரீப்ளேஸ் பண்ணோம் ஃபஸ்ட் 10 hours. இப்போ ஆயில் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இதுதான் ஆயில் ஃபில்ட்ரு. நம்ம ரிமூவ் பண்ணோம்னா புது இன்ஜினுக்குனால ஃபர்ஸ்ட் அந்த இன்ஜினுக்குள்ள இருக்க பர்ரு எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 hours நம்ம க்ளீன் பண்ணுறப்ப ஃபுல்லாக அடைச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஏர் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்டர் மாற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆயில் ஃபில்டர் ஒரு டைம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே போதும். க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். அதை க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம திரும்பி அதை பழைய போர்ஷன் மாதிரி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நட்டை ரிமூவ் பண்ண நட்டை நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆயில் ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ணது எப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து டீசல் ஃபில்டர். ஸோ டீசல் ஃபில்டரும் ஃபஸ்ட்டு டைம் 10 hours அப்புறம் நம்ம அது கழட்டி எதில் க்ளீன் பண்ணி போடணும். ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கிறதும் நல்லது தான். ஸோ அதை எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ மேலே நம்ம 2 நட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த டீசல் டேங்கை நம்ம அப்படியே கழட்டிக்கலாம். ஸோ மேலே அந்த 2 நட்டு நம்ம லூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோஸ் நம்ம ரிமூவ் பண்ணோம். அந்த ஹோஸ் கிளிப்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோஸ் அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அந்த டேங்கை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். கீழே ஹோஸ்லேருந்து அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம டீசல் டேங்க் கழட்டினதுக்கப்புறம் மேலே நம்ம மூடி ரிமூவ் பண்ணுறோம். மூடி ரிமூவ் பண்ணிட்டு உள்ள அந்த கவர் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி இதை வந்து நம்ம 2 நட்டையும் நம்ம லூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணணும். ரெண்டு நட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணுறோம். இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த மூடி வழியாக வந்து நம்ம அந்த ஃபில்டரை வெளியே நம்ம இழுத்துடலாம். ஸோ இதான் வந்து நம்ம டீசல் ஃபில்டர். ஸோ இந்த டீசல் ஃபில்டர் ஃபஸ்ட்டு 10 hours அப்புறம் மாற்றுறது நல்லது. அப்படி இல்லாட்டி நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணியோ இல்லை புதுசாக நம்ம மாற்றிட்டு உள்ளே திரும்பியும் நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி உள்ளே போட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீசல் ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் அந்த டேங்கை நம்ம எப்படி கழட்டினமோ அதே மாதிரி நம்ம ஃபிட் பண்ணால் போதும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக ஒரு பவர் வீடர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ரீகாயில் எப்படி யூஸ் பண்ணணும், செல்ஃப் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இன்ஜின் ஆயில் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஆயில் ஃபில்டர் எப்படி சேஞ்ச் பண்ணணும், இந்த டீசல் ஃபில்டர் எப்படி சேஞ்ச் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் யூடியூப்பில் எந்த ஒரு கம்பெனியுமே இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு பவர் வீடரை பற்றியோ
இல்லை அது மெயின்டெனன்ஸ் பற்றியோ அது சர்வீஸ் பற்றியோ போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம ஏன் இதை பண்ணுறோன்னா நம்மளோட நாலேஜை ஃபார்மர்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஒரு பாமர விவசாயியும் கூட எதுவுமே தெரியாமல் அடுத்தவங்களுக்காக காத்துட்ருக்கக்கூடாது. அவருக்கு தேவையான எல்லா வேலைகளும் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரே நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பதிவு நம்ம வர்ஷா பவர் வீடருக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பிராண்ட் பவர் வீடர்ஸ்க்குமே பயன்படும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் 50% மேலே பவர் வீடர் ஆகட்டும், ப்ரஷ் கட்டர் ஆகட்டும், ஒரு பயனற்ற நிலையில் ஒவ்வொரு ஃபார்மர் வீட்லேயுமே ஒரு ஸ்க்ராப்பாக கிடக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு பேரே தெரியாத நிறுவனம் கிட்ட சும்மா இன்றைக்கி ஆன்லைனில் ஒரு விளம்பரம் போடுறாங்க, யூடியூப்பில் விளம்பரம் போடுறாங்க, நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரே வருஷத்தில் அந்த நிறுவனம் வேறு பேருக்கு மாறிடுது, இந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் கடைசியாக பாதிக்கப்படுறது அதை வாங்கின விவசாயிங்க தான். அதுக்கான ஸ்பேர்ஸ் கிடைக்காது, சர்வீஸ் கிடைக்காது. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நீங்கள் எனி பிராண்ட் பவர் வீடர் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு அது சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த பவர் வீடரை எங்களுக்கு கோயம்புத்தூரில் கொடிஷியா இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பவர் வீடருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் ஃபேக்ட்ரி, ஷோரூம், சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணித்தரோம். இல்லை உங்களுக்கு இந்த பிளேட்ஸு, இல்லை காமன் ஸ்பேர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க கஸ்டமர் கேர் டீமுக்கோ இல்லை ஸ்பேர்ஸ் டீமுக்கோ கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அந்த ஸ்பேர்ஸையும் உங்களுக்கு அனுப்பிச்சு தரோம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.